வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி என்னென்னா, காலையில் எழுந்தோடனே ஒரு குட் நியூஸ் ப்ளஸ் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து இத்தனை நாள் நம்ம காத்துட்ருக்கோம். எப்போ வரப்போகுதுன்னு டேட் தெரிஞ்சுக்க. எப்போ அப்படின்னா ஜூன் 9th அன்னைக்கு எக்ஸாம். சரிங்களா? ஜூன் 9th எக்ஸாம். எப்போனா காலையில் 9:30லேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம். சரிங்களா? இதில் என்னென்னா, இந்த தடவை எப்பயுமே வந்து ஒரு 6000 7000 அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாகவே 6244 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட். பட் இதை வந்து யாரும் ரொம்ப ஒரு சேடாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா போக போக இன்னும் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு இடையில 5 months இருக்குது இல்லையா? அதனால் 5 months இல்லை, சாரிடா 4 months இருக்குது. அதில் வந்து இன்னும் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 10,000 கூட தாண்ட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த 6,000 தான் இருக்குது, நம்ம எப்படி இதில் நம்ம வந்து போட்டு ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டாம். நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக ஆரம்பிங்க. இன்னும் ஒரு 4 மாதம். ஸோ விடாமுயற்சியோடு படிங்க. சரிங்களா? இதில் எவ்வளோனா, விஓ கிராம நிர்வாக அலுவலர் வந்து 108 பேர் இப்போதைக்கு, அதாவது ஸ்டார்டிங் கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னா 108 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இளநிலை உதவியாளர் அது எல்லாமே அதுலேயே என்னது அப்படின்னா பிணையமற்றது, பிணையம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே டிஃப்ரென்ஸ் படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் நல்லபடியாக படிங்க. நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா? இளநிலை அந்த உதவியாளர்லேயே வந்து எதுலனா தமிழ்நாடு இந்த குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு தனியாக, அந்த சிறுதொழில் கழகத்துக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கான எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு அண்ட் அதோட ரேஞ்ச், அதாவது சேலரி ரேஞ்ச் இருக்குல்லையே, அதையும் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி அதோட கோட் கொடுத்துருப்பாங்க. பதவி குறியீடு எண் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, இது எல்லாமே தட்டச்சர் எவ்வளோ, அதோட குறியீடு எண் என்ன அப்படின்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த குறியீடு எண் வந்து நம்ம இந்த கவுன்சிலிங் போகிறப்ப அந்த நம்பர் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? மொத்தம் 6244 இப்போ ஸ்டார்டிங் கொடுத்துருக்குறது. அதனால் கவலைப்படாதீங்க, படிங்க. போக போக கண்டிப்பாக வந்து வேக்கன்சி வந்து அதிகமாகும். அதனால் பாசிட்டிவாக நினச்சி படிங்க. சரிங்க. விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்க கடைசி நாள் என்னன்னா 28 February 2024. சரிங்களா? அன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டேட். ஸோ ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த விண்ணப்பிச்சிட்டோம், அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங் என்ன அப்படின்னா 4/3, அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ளே ஏதாவது திருத்தம் நீங்கள் பண்ணணும், அதில் ஏதாவது அட்டாச்சு பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா?